கிறிஸ்துக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அதிகாரம். பவுல் அப்போஸ்தலன் எழுதின பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த காலகட்டங்கள்ல சந்தோஷம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இங்க அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ கொஞ்சம் கோபம் கூட வரலாம். ஏன்னா நமக்கு வேதம் சொல்லுது சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம சந்தோஷத்தை, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நானும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன் நமக்கு இந்த சந்தோஷம் நம்ம விட்டு இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள என்ன இல்லை, நமக்கு யாரையும் என்ன செய்யறது இல்லை, நம்முடைய இருதயத்துல சில கசப்பான காரியங்களை இருதயத்துல வச்சிருக்கிறதுனால, யாராவது நமக்கு செய்த தீங்கான காரியங்கள் அல்லது நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, நிறைய காரியங்கள் அதுல நீங்க வச்சுக்கலாம். ஒருவேளை நம்முடைய பணி ஸ்தலத்துல நமக்கு ஏற்படுகிற குறைபாடுகள், இதெல்லாம் மனசுல என்ன செய்யும், 4 நாளுக்கு நீங்க சேர்த்து வைக்கும்போது என்ன செய்யும் சொன்னா, நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி என்ன செஞ்சிரும்னா மறக்கப்பட்டிருக்கோம். நம்ம எவ்வளவுக்குள்ள கசப்பான காரியங்களை நம்முடைய இருதயத்துல அதிகமாக யோசித்தோ அல்லது சேர்த்து வைக்கிறோமோ, அது என்ன செய்யும் சொன்னா, நமக்கு உண்மையாக இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானத்தை என்ன செய்யும், அது எடுத்து போட்டுரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. சில வேளையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாமளே என்ன செய்யணும், எப்படியாவது அவனை பழி வாங்கணும். எப்படி எனக்கு இந்த மாதிரி காரியம் செஞ்சுட்டான், அதனால நான் கண்டிப்பா எப்படி அவனுக்கு நான் தான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்யறோம், சில நேரத்துல முயற்சி செய்யறோம். அப்படி இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் பொழுது எப்படி நமக்குள்ள சந்தோஷம் வரும், எப்படி நமக்குள்ள மகிழ்ச்சி காணப்படும், எப்படி ஆவியானவர் நம்மளுக்கு கூட இடைப்படுவார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பழி வாங்குவது என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்மளுடைய காரியம் என்னச்சுன்னா, நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்லணுமா, அவர்கிட்ட சொல்லிட்டோன்னு சொன்னா, அவர் ஏற்ற வேலையில எல்லா காரியத்தையும் செய்ய நமக்கு வல்லவராக இருக்கிறது. ஏன்னா நீங்க பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு உதாரணமா இருக்கும். அவர் என்ன செய்யறார், அவர் எப்பக்கத்துல அவர் சொல்றாரு, எப்பக்கத்துல எனக்கு என்னது நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்ல இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கல்லெறிறாங்க, கப்பல் சேதத்துல இருக்கிறாங்க, எத்தனை பிரச்சனைகள். ஆனா அவங்க எந்த தவறும் செய்யல, அவங்க தேவனுடைய வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல போய் பிரசங்கிட்டு வராங்க. நீங்களும் நானும் யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக செய்து ஏதாவது காரியத்துல நம்ம கஷ்டப்பட்டிருக்கோமா? இல்லை. நம்ம நம்முடைய சொந்த காரியம், நம்முடைய பிள்ளைகள் காரியம், பேர பிள்ளைகள் காரியம், அத்தை மாமா காரியம், தங்கச்சி காரியம், அண்ணன், இப்படிதான் யோசித்து என்ன செய்யறோம், நம்ம கவலைப்பட்டிருக்கோம். அப்படிதான் நம்ம நெருக்கப்பட்டிருக்கோம் அல்லது நொறுக்கப்பட்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருக்காக. ஆனா இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பக்கத்துல என்ன செய்யறேன், நெருக்கப்படுறேன். நீங்க கொரிந்தியர் புத்தகத்துல வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 4:8 வாசிப்பீங்கன்னு சொன்னா, கலக்கமடைந்து அவர் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை, நான் என்ன செய்ய போறது இல்லை கண்டிப்பா. அதனால நான் இது போகிறேன். ஏன்னு சொன்னா, என்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, சொல்லியிருக்கிறார்ல, நீங்க கவலைப்படுறதுனால எதையும் நீங்க சாதிக்க போறது இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால உங்கள் இருதயத்துல என்ன செய்யும், தேவ சமாதானம் எப்ப நிலவும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து இருப்போம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த வசனம் என்ன செய்யும், நம்ம அந்த வசனத்தை கடைபிடிப்பது அல்லது கை கொள்வதற்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன் வாயிலாக. ஏன்னா சில காரியங்களை அனுபவிச்சுங்க சொன்னா நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இது அனுபவத்துல நான் அவனுக்கு சொல்றேன். அது மாதிரிதான் பவுல் அப்போஸ்தலன் அனுபவம் சொல்றேன். ஏன்னு சொன்னா, அவருக்கு எல்லா பிரச்சனைகளையும் அவர் யாருக்கு தான் நம்பினாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக வந்தார், மரித்தார்ன்னு சொல்லி அவரை குறித்து என்ன செஞ்சாரா, பிரசங்கித்து கொண்டிருந்த மனுஷ வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அவர் சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்கிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, நம்மை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை மீறி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த காரியமும் நடைபெற போவதில்லை. ஆனால் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக
மாறும். எப்போ மாறும்னு சொன்னால் உங்கள் கவலைகள்லாம் என்ன செய்யணுமா, அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். கவலைகளை ஒப்படைத்து விட்டு அந்த கவலைக்காக நீங்கள் என்ன, அந்த ஒப்படைத்த காரியத்துக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்படி கவலைப்படுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யாது, சந்தோஷம் கிடைக்காது. நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவரை நேசிப்பீங்க, இல்லை ஆண்டவர்கிட்ட பிரச்சனையை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அது எப்போ தருவார், நம்ம முழு மனதோடு ஒப்படைக்கும் பொழுது, முழு மனதோடு நம்ம காரியங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம தெரிவிக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு தெய்வ சமாதானத்தை நமக்கு தருவார். அந்த சமாதானத்தோடு நம்ம இருப்போம்னு சொன்னால் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியாது. எப்பவுமே எப்படி இருப்போமா, சந்தோஷமாக இருப்போம். இந்த வசனத்துக்கு ஏற்றபடி என்ன செய்வோம், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். எப்போ சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தருக்குள். ஏன்னு சொன்னால் அவர் தான் நம்மை பார்த்துக்க போகிறாங்க. நீங்கள் உழைக்கிறதுனால நம்ம இந்த மாதத்தை கடந்துட போகிறோமா, இல்லை. ஆண்டோடைய சுத்த கிருபையினால அவர் நம்ம மேல் காட்டுகிற ஈவுனால நம்ம என்ன செய்யும், பாதுகாக்க போகிறாங்க. இதுவரை நம்ம நடத்தின தேவன் என்ன செய்வார், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரங்கள் என்ன செய்யலை, குறுகி போகவில்லை. நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய கரங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுது, துரிதமாக வந்து நிற்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யறதில்ல, கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இந்த மாதம் சந்தோஷத்தோடு நம்ம கழிக்க தேவன் கிருபை செய்வார். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற இரக்கமுள்ள தந்தையே, ஆண்டவருடைய ஊழியக்கார பிள்ளைகளை வைத்து எங்களுக்கு நல்ல வசனங்களை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் யாராவது ஒரு வேளை சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னால், கசப்பான காரியங்கள்னால் தங்களுடைய இருதயத்தில் வைத்திருப்பாங்கன்னு சொன்னால், எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து ஆண்டவரை சந்தோஷமாக இருக்க, நம்முடைய வாழ்நாட்களே தேவன் கொடுத்த ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு இருந்து அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த வேளையில் கூட விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிய கல்வி ஆண்டுகளில் எல்லோரும் பள்ளிகளுக்கு சென்று வருகிறார்கள் சுவாமி. ஆரம்ப நாட்களிலிருந்தே பாடங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பரலோகத்தின் தேவன் ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே தன்னுடைய நேரங்களை வீணாக கழிக்காதபடிக்கு படிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்க நீரை கடாட்சி தரல வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். சமய வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் வியாதியோடு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சைக்கு இடத்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாருமே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. அவையோடு யாரெல்லாமே நோக்கி வேண்டிக் கொண்டிருக்காங்களோ, சுகத்திற்காகவும் பணத்திற்காகவும் சோதனையில் மனவேதனையிலிருந்து நீங்குவதற்காக வேண்டிக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்கள் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. வயதான காலத்தில் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தின் போல நரைமுடியும் வயதில் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களே, அதே போல் அந்த பிள்ளைகளை ஏந்துங்க, தாங்க, தப்புவித்து சந்தோஷம் சமாதானம் நிலவை நிற்கிறது செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் நாங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கீங்க சாமி. நாங்கள் எப்போதும் உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எங்களுடைய பாவங்கள் குற்றக்குறைகள் ஒரு விசைக்குடன் எங்களை மன்னித்து ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.